சரி, எதுக்கு எங்கள் கூட வந்து இந்த விஷயத்தில் சண்டை போட்டுட்ருக்க? உனக்கு வேணும்னா ஒரு தனியாக கடையை ஒன்று போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் தான். இப்போ இந்த செய்தியெல்லாம் அவருக்கு அதுக்கு எட்டி இருக்கும்ல. தன்னுடைய மகன் மேடையை போட்டு தன்னை பற்றி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய ஆதரவாளருக்கு பற்றி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ்லாம் அங்கே போயிருக்குங்களே. இப்போ அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அந்த ரியாக்ஷன் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா அட்டாக் மோடில் போல் அவர் விரக்தியின் உச்சத்தில் இருக்கார். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். மொதல் மேட்ரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை உருவாக்குனது நீ உருவாக்குனியா? உனக்கு வேணும்னா இந்த கட்சிக்காக ஏன்ப்பா சண்டை போடுற? புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போ. அதுக்காக தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினது. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். இந்த கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை, இது எப்படி இருக்குது பாருங்க. அதனால தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்த் வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ, நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ.